ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்கலான்னா, இன்றைக்கி மறுபடியும் மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன குட்டி கதை. மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பாண்டவர்கள் எல்லோரோட போரை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போது தர்மர் போர்னால் என்ன விளைவுகள், அதனால் என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு போர் நடத்தக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் போர் நடத்தாமல் தவிர்க்கணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு நிறையா பேசிட்டு கடைசியில் கிருஷ்ணா, இந்த போருக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னையை கட்டி போடணும் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு செல்லமாக சொன்னாராம். உடனே கிருஷ்ணரும் இதுதான் சமயம் சொல்லிட்டு, என்ன கட்ட உங்கள் யாரால் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே பீமன், நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மானசீக பூஜை வழிபாட்டினால கிருஷ்ணரை கட்டினார். உடனே அடுத்த நிமிடமே கிருஷ்ணர் அதுலேருந்து வெளியே இன்னொரு கிருஷ்ணர் வந்தாராம். இதே மாதிரி பீமன் பல முறை முயற்சி செய்தும் கிருஷ்ணர் மறுபடியும் வரவும் பீமன் சோர்ந்து போயிட்டாராம். அடுத்து அர்ஜுனா, உன் கதை என்ன அப்படின்னு கேட்ட உடனே அர்ஜுனன் ரொம்ப வேகமாக என்னால் முடியாததா, நான் தான் உன் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறவனாச்சே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், உன்னை எப்போ பார் இதோ கட்டிடுறேன் அப்படி சொல்லிட்டு தன்னோட அம்பை எடுத்து அம்பை கிருஷ்ணரை சுற்றி அப்படியே அம்பு கோட்டையாக போட்டோம். அடுத்த நிமிடமே அதுலேருந்து வெளியே வந்தாராம். இந்த மாதிரி அர்ஜுனனும் பல முறை முயன்று தோற்று போயிட்டாங்க. ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. அப்போது கடைசியில் சகாதேவன்கிட்ட கிருஷ்ணர் கேட்டாராம், சகாதேவா உன்னில் என்ன அப்படின்னு கேட்டவுடனே இதோ ஆயத்தமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அடுத்த நொடியே கிருஷ்ணரை மனசார வேண்டிக்கிட்டு தன்னைத்தானே சமாதி நிலைக்கு கொண்டு போனானாம். உடனே கிருஷ்ணர் பதறி போய், சகாதேவா போதும் போதும் நிறுத்து, நீ என்னைய கட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனை வெளியே வர வச்சாராம். அப்போதான் எல்லாருக்குமே புரிஞ்சுதான், தாங்கிற அகந்தையிலேயே இருந்து கிருஷ்ணரை கட்ட முடியுமா? சகாதேவன் எல்லாமே கிருஷ்ணர் தான், நமக்குள்ளே இருக்கிறதும் கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணர் தான் சொல்லி புரிஞ்சுட்டு தன்னைத்தானே கட்டினான். அதான் உடனே கிருஷ்ணர் பதறிட்டார். அதுக்கப்புறமா தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். எப்போவுமே நமக்குள்ளேயுமே கடவுள் இருப்பார், நம்ம அவரை முழுசாக நம்பணும். முழுசாக நம்பி சரணாகதி ஆகிட்டோம்னா அவர் நமக்காக என்ன வேணால் செய்வார். நன்றி, வணக்கம்.